ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி செகண்ட் டே. இருமுடி கட்டி கோயிலுக்கு போகிறதுக்காக வீட்டில் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. வீட்டில் இருந்து தான் இருமுடி கட்டுறதுக்கு பேகு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்க. இருமுடி அந்த ஜோல்னா பை அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீட்டில் காவல் தெய்வம்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சு அதை சாமியாக நினச்சி சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவாங்க. சாமி கும்பிட்றதுக்காக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இருமுடி பை, அதுக்கப்புறம் அந்த ஜோல்னா பை, அது எல்லாத்துக்கும் பட்டை போட்டு பொட்டு வச்சு தேங்காய் பழம் உடச்சி வச்சு காவல் தெய்வத்தை சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப போகிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். கீழே ஒரு சின்ன கல் வச்சுருக்கோம். இந்த கல்லை சாமியை நினச்சி கும்பிட்டு போகணும். போயிட்டு திரும்பி அந்த கல்லை சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் கன்னிசாமியாக இருந்ததுனால அவங்களே கூட்டிகிட்டு போனாங்க. இது செகண்ட் இயர் மலைக்கு போகிறது. அதனால் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த ப்ராசஸை நம்மளே ஃபாலோ பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம அப்படியே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாமி கும்பிட்டுட்டோம் எல்லோரும். இப்போ தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வராங்க. லேட் ஆகிடுச்சு. ஊர்லேருந்து வந்தோடனே அப்படியே கிளம்பிட்டோம். தாத்தா வந்தோடனே அருணா குட்டிக்கு ஒரே செம்ம குஷி. தாத்தாவை போய் தாவி பிடிச்சிட்டாரு. எல்லோரும் வாங்க வாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. எங்கள் மாமியார், இது எங்கள் அக்காவோட அம்மா. 3 சுற்றி சுற்றிட்டு இருமுடி பையை எடுத்து தலையில் வச்சுட்டு அப்படியே கிளம்பணும். அப்பாவும் மகளும் சாமி கும்பிட்டுட்டாங்க. இப்போ அப்படியே பின்னாடி கூட்டிகிட்டு வராங்க. நம்மளுக்கு 5 நாள் போடுறதுக்கே அவ்வளோ சிரமமாக இருக்குங்க. எப்படி 48 நாள்லாம் போட்டு மலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. டெய்லி காலையில் ஈவினிங் குளித்து 2 நேரம் 3 நேரம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாமி கும்பிட்றது ரொம்பவுமே கஷ்டமாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆனால் 48 நாள் விரதம் இருந்து போகிறவங்கெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். அவங்களெல்லாம் பாருங்கள், இருமுடி பை எடுத்து மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது வச்சுட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் தறியில் ஓடுற பீஸ் துணியை கிழிச்சு நாங்கள் வச்சுக்கிட்டோம். அப்படியே திரும்பி பார்க்காம சாமி சரணம் சொல்லிகிட்டே வரணும். அப்புறம் அவங்க 2 தேங்காய் கொடுத்து விட்டாங்க. நைட்டெல்லாம் சுரண்டிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க, இதுக்கு பிஃபோர் வீடியோவில் கொடுத்தாங்க. அதை இடுகாய் போட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொண்டு இடுகாய் போட்டாங்க. போட்டுட்டு அப்படியே சாமி சரணம் சொல்லிகிட்டே இருமுடி கட்டுற இடத்துக்கு வந்தாச்சு. பிள்ளையார் கோயிலில் வச்சு தாங்க இருமுடி கட்டினாங்க. நாங்கள் வரப்போவே ஒரு 10-15 இருமுடி கட்டி முடிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் கொண்டு உள்ளே வச்சுருக்கோம். இது எங்கள் ஊர் வர வழியிலே இருக்கிற பிள்ளையார் கோயிலுங்க. பாருங்கள், இதெல்லாம் இருமுடி கட்ட போகிறது. ஆல்ரெடி கட்டின இருமுடியெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு இருமுடிக்கும் லேபிள் போட்டு இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லி மாறாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு டோக்கன் போட்டுட்டு அவங்க நேமையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருமுடி கட்டுறதுக்காக தேங்காய் நைட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அது பாருங்கள் எவ்வளோ முழுன்னு சீவி அதில் 3 கண் இருக்குள்ள அந்த கண்ணை ஹோல் போட்டு ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டு அந்த தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? அப்புறம் இப்போ இருமுடி கட்டுறதுக்கு நெய் விட்டுட்ருக்காங்க பாப்பா. சாமி சரணம் சொல்லிக்கிட்டே நெய் விடணும் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா நெய் விட்டுட்டு இருந்தாங்க. 3 குருசாமி உட்காந்து டக்குன்னு கட்டினாங்க. ஏன்னா ஒருத்தவங்களே கட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50-60 சாமிகள் இருக்காங்க. 60 சாமிக்கும் 3 குருசாமிகள் சேர்ந்து கட்டுறாங்க. அப்புறம் நெய் விட்டாச்சு. இப்போ ஒருத்தவங்களாக இருமுடி பையில் ஒரு காணிக்கையோட அரிசி கொடுப்பாங்க. 3 வாட்டி போடணும். அந்த அரக்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அந்த தேங்காயை சீல் பண்ணி அந்த டாலரில் பாருங்கள், அந்த குருசாமி வச்சு செய்கிறாரு. அந்த டாலரில் சாமி இமேஜ் இருக்கும். அதை வச்சு அப்படியே அழுத்தி க்ளோஸ் பண்ணுறாங்க. அது அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே திருநீர், சந்தன, குங்குமம்லாம் வச்சு இருமுடி பையில் உள்ளே போட்டுடுறாங்க. ஒரு பையில் நெய் தேங்காயும் ஒரு பையில்
நெய்யை மேலே கொண்டு போய் கலெக்ட் பண்ணுறதுக்கான டப்பா, சாமிக்கு பிரசாதம் தேவையான அவல் பொரி அந்த மாதிரியெல்லாம் சம்திங் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பேக்லேயும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்கள், இருமுடி பையில் அரிசி போடுறாங்க. யார் வேணால் போடலாம், எவ்வளோ ரூபா அமௌண்ட் வேணால் போடலாம். போட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து அன்றைக்கி வந்த அம்மா அப்பா, அக்காவோட அம்மா அப்பா எல்லாேருக்கும் சேர்ந்து இட்லி, சட்னி, சாம்பார், கார சட்னி, மெதுவடை எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். சரியான பசி. 11 மணி ஆகிடுச்சுங்க. திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு சாமிங்கெல்லாம் கிளம்புற நேரம் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து படி பூஜை செஞ்சுட்டு அன்னதானம் போட்டுட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கடைசியாக படி பூஜை நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்றாங்க. எல்லா சாமிக்கும் இருமுடி கட்டியாச்சு. எல்லோரும் மலைக்கு போகிற குஷியில் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். வெளியே வந்தோடனே இந்த மாதிரி கிராமத்து சைடு பார்த்தா தெரியும், நிறைய ஆடு மந்தையாக வரும். அருணாக்குட்டி பார்த்தோன்னே பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாயி, ஆடு ஆடு ஆடுன்ட்டு. அந்த தம்பிக்கு ஆடு மாடை பார்த்தா ரொம்ப வந்து குஷி. பாருங்கள் எப்படி எட்டி பார்க்குறேன். மாடு வந்துன்னு ஓரமாக ஒதுங்கிட்டார். எல்லா சாமியும் இருமுடி கட்டிட்டு வந்தோடனே வச்சு கொடுத்தாங்க காசு. நிக்கிதா குட்டி அதை வாங்கிட்டு ஆடிட்டு வராங்க. ஃபைனலாக இப்போ சாமிகள்லாம் வந்து கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு கன்னி சாமியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கன்னி சாமியாக இருந்தால் ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சு அனுப்புகிறாங்க சாமிக்கு. அந்த நெய் தேங்காய் சாமியோட பிரசாதத்து போக ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சு அனுப்புகிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியலிங்க. அப்போ ஒரு சாமியும் பின்னாடி ரிவர்ஸ்லேயே வந்து தேங்காய் உடைச்சிட்டு போனாங்க. இவங்க எல்லாருமே கன்னி சாமி, அவங்களுக்கு மட்டும் தேங்காய் கொடுத்தாங்க. மற்ற சாமிங்கள்லாம் அப்படியே போய் நின்றுட்டாங்க. திருப்பதி போகிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா 10 இயர்ஸ், கரெக்டாக 10 இயர் இருந்தால் மட்டும்தான் வர்றாங்க. 10 இயர்ஸ் ஆகி 1 மந்த்து கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே அது கேன்சல் ஆகி வெளியே வந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு வாட்டியாவது கேர்ள் பேபிஸை ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுங்க. அப்புறம் நம்ம வயசாகி தான் போக முடியும். அப்போ நம்ம எப்படி இருக்கோ, என்ன நிலைமையில் இருக்கோன்னு வந்து கண்டிப்பாக தெரியாது. பசங்க எப்போ வேணால் போய்க்கலாம். பெண் குழந்தைங்கள ஒரு வாட்டியாவது ஃபேமிலியில் இருக்கவங்க நம்மளாக கூட்டிகிட்டு போனாலும் சரி, இல்லை யாராவது ரிலேட்டிவ் கூட அனுப்பிச்சி வச்சாலும் சரிங்க, கண்டிப்பாக அனுப்பிச்சி வைங்க. அவங்க போய் அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரட்டும், சாமியை கும்பிட்டு வரட்டும், ஐயப்பன் அருள் பெறட்டும். எல்லாருமே வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. பஸ்ஸில் கிளம்ப போகிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமிகளும் ஒன்றா நின்றுட்டுருக்காங்க. இவங்க எல்லா சாமியோட ரிலேட்டிவ்ஸ். பெரிய பஸ்ஸே புக் பண்ணிட்டாங்க, ஏர் பஸ்ஸு. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு பஸ்ஸுக்கு பூஜை போட்டாங்க. முன்னாடி சாமி ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டோம் இல்லைங்க, அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து பஸ்ஸில் முன்னாடி வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். பஸ் கிளம்பிடுச்சுங்க. எல்லோரும் ஏறிட்டாங்க. கிளம்ப போகுது. என்ன இருந்தாலும் கோயிலுக்கு தான் போகிறாங்க. இருந்தாலும் கிளம்பும்போது கொஞ்சம் மனசில் ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுது. பஸ் கிளம்பி போயாச்சு. பஸ்ஸில் போகும்போது குழந்தைங்க எல்லோரும் சரியான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். லாஸ்ட் இயர் 2 வேனில் போனதுனால அங்கங்கேயும் குட்டீஸ் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் குட்டீஸ்க்காகவே ஒரே பஸ்ஸாக புக் பண்ணிட்டாங்க. பண்ணதுனால எல்லாருக்குமே செம்ம கொண்டாட்டம். பாருங்கள், பாட்டு போட்டுட்டு லைட் போட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மலைக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சவங்க ஈவினிங் ஆகியும் தூங்காமையே ஆடிட்டே போயிருக்காங்க. அவ்வளோ டயர்டு இருந்தோம். அவங்களுக்கு இந்த பாட்டு போட்டதில் டயர்டில் எங்கே போச்சுன்னே தெரியாமல் போச்சு அப்படின்னாங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு கால் பண்ணி கேட்டதுக்கு இல்லை, எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அப்படின்னாங்க. பாருங்கள், நிக்கிதா குட்டியும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. மனசில் ஐயோ சாங்கு எவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிருக்கு பாருங்கள். எங்கே போனாலும் அதே சாங் தான் ஆடிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக எரிமேலின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லோரும் குரூப் ஃபோட்டோ, போன சாமிகள் எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இந்த கலர் பவுடர் பூசினவங்க எல்லாருமே கன்னி சாமிங்க. அப்புறம் இருமுடி கட்டிட்டு ஏற முடியாமல் ஏறி போயிட்டுருக்காங்க. நெட்டு குத்தலாக இருக்கும் ஸ்லோப்பு. அப்புறம் டவரும் சரியாக கிடைக்காதுங்க. பாருங்கள், எல்லோரும் தலையில் நம்ம அந்த பெட்ஷீட் மாதிரி கொண்டு போகிறோம்ல, அந்த துண்டு அந்த மாதிரி வச்சு கட்டிக்கிறாங்க. ஏன்னா தலை வலிக்காமல் இருக்கிறதுக்காக வச்சு துண்டை கட்டிக்கிறாங்க. இப்போ ஸ்லோப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
குட்டீஸ்லாம் வந்து யாருமே இருமுடி தூக்கலைங்களாம்மா. அப்பாங்க தான் வந்து 2 இருமுடி தூக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏறி இருக்காங்க. மேலே போய் நம்ம கொண்டு போன இருமுடியை வந்து இந்த மாதிரி பிரித்து நெய் தேங்காய் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. பாருங்கள், பூஜை பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போன இருமுடி பையிலேருந்து தேங்காய் எடுத்து உடைக்கிறாங்க. உடைச்சி பார்த்தா நெய் இந்த மாதிரி ஒழுகாமல் மொட்டு மாதிரி இருக்கணுமா. அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு சாங்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த நெய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி கொஞ்சமாக கொண்டு போய் ஐயப்பன் சாமிக்கு அபிஷேகத்துக்காக கொடுப்பாங்களாம். கொடுத்துட்டு மீதி நெய்யை வந்து வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. அந்த அபிஷேகம் பண்ண நெய்யை கொஞ்சம் அந்த பாத்திரத்திலே விட்டு எல்லா சாமிக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. குருசாமி அவர் தான் வந்து எல்லா தேங்காய் பையும் பிரித்து நெய்யை வந்து கலெக்ட் பண்ணுறாரு. இருமுடி பையோடு போனால் மட்டும்தான் 18ஆம் படி ஏற விடுவாங்களாமா. இருமுடி பை இல்லாமையும் போய் சாமி கும்பிடலாம். ஆனால் வந்து 18ஆம் படி வழியாக இல்லாமல் இன்னொரு வழி இருக்குங்களாமா செப்பரேட்டாக. அந்த வழியாக வந்து போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து குழந்தைங்க கேர்ள் பேபிஸ் 10 இயர்ஸ் பிஃபோர் போகணும், இல்லைன்னா வந்து ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து போக விடுவாங்களாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குட்டீஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டியாவது கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுங்க பெண் குழந்தைங்கள. 18ஆம் படி ஏறாமல் சும்மா போய் நார்மலாக இருமுடி போட்டு விரதம் இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்றாங்களா. இவங்களே 2 வாட்டி சாமி கும்பிட்டுருக்காங்க. இருமுடி எடுத்துகிட்டு 18ஆம் படி வழியாக ஒரு வாட்டி போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த வாட்டி கூட்டமே இல்லாதனால திருப்பியும் இன்னொரு வழியாக போய் இன்னொரு வாட்டி சாமி கும்பிட்டுருக்காங்க. தீபாவளியில் தான் வந்து ஐயப்பன் தெரிவார். ஆனால் டக்குன்னு பார்த்து நம்ம டக்குன்னு சாமி கும்பிடணும். அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் தெரிவார். குட்டியாக தான் இருப்பார், உட்காந்துட்டு இருந்த மாதிரி தான் இருப்பார் ஐயப்பன் சாமி. லாஸ்ட் இயர் வந்து கார்த்திகை கடைசி போனதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. நீங்கள் எப்போ போனாலும் கார்த்திகை கடைசி, சனி, ஞாயிறு அந்த மாதிரி போக வேணாம். கார்த்திகை ஃபஸ்ட்லேயே போயிருங்க. இந்த வாட்டி காலையில் ஏறினாங்க, 6 o'clock ஏறினாங்க. 10:30க்கு சாமி கும்பிட்டுட்டு மதியம் கீழேயே இறங்கி வந்துட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து 6 o'clock ஏற ஆரம்பித்தவங்க நைட்டு 12-1 மணிக்கு தான் வந்து சேர்ந்துருக்காங்க. ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ரொம்ப ரஷ்ஷு, சாப்பாடு கிடைக்காம குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி குழந்தைங்கள வந்து தனி லைனில் வந்து அலோவ் பண்ணுறாங்களா. குழந்தைங்க அவங்க கூட வந்த பேரண்ட்டையும் தனி லைனில் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாங்க. நீங்கள் தைரியமாக வந்து குட்டீஸை கூட்டிகிட்டு போகலாம். போகிற வழியிலையும் கடை, ஜூஸு, ஸ்நாக்ஸு எல்லாம் இருக்காமா. நீங்கள் ஃபுட்டு வேணால் வீட்டுக்கு நம்ம கேரளா, கர்நாடகாவோட ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தமிழ்நாடு ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் வந்து புளி சாதம், சப்பாத்தி அந்த மாதிரி கட்டி கொடுத்து விட்டுலாம். சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே வந்து உங்களுக்கு சரியான பசி சமைக்கிறதுக்குள்ளேயே பாருங்கள் அப்பள பஜ்ஜியாக அவ்வளோ பெருசு, ஒன்று சாப்பிட்டாவே வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பள பஜ்ஜி அவ்வளோ பெருசு இருந்துச்சான். வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வேனை ஒரு இடத்துல நிறுத்திட்டு இவங்களே வந்து குக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. பாருங்கள், இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு கருப்பு மங்கி மாதிரி ஒன்று இருந்துச்சு பாருங்கள். அது அவ்வளோ மங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு இவங்களே வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி சமைச்சிருக்காங்க. கோதுமை உப்புமா தான் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. குட்டீஸ்லாம் வந்து உப்புமா பார்த்தோன்னே வேணாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸே சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருந்துட்டாங்களாம். இப்போ சாமி கும்பிட்டுட்டு அந்த அன்றைக்கி பத்மநாபா சாமி கோயிலுக்கு போயிருக்காங்க. போய் சாமி கும்பிட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நைட்டு வந்து நட சாத்திட்டாங்கன்ட்டு அடுத்த நாள் காலையில் தான் சாமி கும்பிட்டுருக்காங்க. அதை முடிச்சுட்டு கன்னியாகுமரி போயிருக்காங்க. அங்கே போய் திருவள்ளுவர் சிலை கிட்ட முன்னாடி உட்காந்து அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கடலில் காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த கோயில் நட சாத்தியிருக்கும். மதிய டைமில் போனாங்க. அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போனாங்க. அங்கே திங்ஸ் எல்லாமே ரொம்ப ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு கடலை காமிச்சிட்டு திருவள்ளுவர் சிலையும் காமிச்சிட்டு வந்துட்டாங்க. கடைசியாக வந்து திருச்செந்தூர் வந்துட்டாங்க. அங்கே வந்து தாங்க கடலில் சரியான ஆட்டோ குட்டீஸ் எல்லாருமே. ஏன்னா அங்கே அலை வந்து அதிகமாக வராது, ஆழம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முன்னாடி தண்ணியும் தெளிவாக இருக்குங்க. சென்னை பீச் மாதிரியெல்லாம் வந்து ஸ்மெல் அடிக்காது, ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணி ரொம்ப உப்பாக இருக்கும். பாருங்கள், எல்லா குட்டீஸில் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்னதான் வந்து கடல் ஆழமோ ஆழம் இல்லையோ, அலை வருதோ வரலையோ, பத்திரமா எப்போவுமே குழந்தைங்கள கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பேரண்ட்ஸோடு குளிக்க அலோவ் பண்ணுங்கள். தனியாக எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். திருச்செந்தூர் கோயிலில்
ஈவினிங் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுலாம். மார்னிங்கில் போனால் ரொம்ப டிலே ஆகிடும். இந்த கோயில் வந்து கல்லால் செய்யப்பட்ட கோயிலுங்கிறதுனால உள்ளே போனால் ரொம்ப புழுக்கமாக இருக்கும். தண்ணி தாகம், கொஞ்சம் மூச்சு திணறல் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா கடல் இருக்குல்ல. அதனால் எப்போவுமே வந்து வயசானவங்களாகட்டும் குழந்தைங்களே யாரையாவது கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, ஒரு சாக்லேட்டு, ஏதோ ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு போயிருங்க உள்ளே. ஏன்னா அங்கே போய் ரொம்ப நேரம் க்யூவில் மாட்டிட்டோம் அப்படின்னா மயக்கம் வர மாதிரி ஆயிடும். வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வந்து ஒன்று கொண்டுட்டு போயிருங்க. இவங்க யங்காக இருக்கிறவங்களே வந்து ரொம்ப முடியல, உள்ளே போய் அடைச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதாங்க, எங்களோட சபரிமலை பயணம் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.